புரோட்டா கவுந்தபடியிலையும் இங்கே தான் 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். புரோட்டா பஞ்சு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். குமார் மெஸ்னால முட்டை பன்னு, முட்டை வீச்சு, முட்டை லாவா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது நம்ம கடையில் நல்லா ஃபேமஸா போகும். பள்ளிவாளை சிக்கன், கொத்து, புரோட்டா, முட்டை தோசை. புரோட்டா தோசையில என்ன ஐட்டம் வேணாலும் வாங்கிக்கலாம். சத்தி ரோட்ல இருக்கு கவுந்தபடியில. நாங்க 11 வருஷமா வச்சிருக்கிறோம். புரோட்டா 10 ரூபா, தோசை 10 ரூபா, சிக்கன் வந்து 60 ரூபாய்க்கு போட்டு இருக்கோம். நாங்க குழம்பு எங்க வீட்டுக்காரர் தான் வைப்பாரு, எனக்கு வைக்க தெரியாது. அவரோட கைப்பக்குவம் தான் அதெல்லாம். காலையிலயும் நைட்டு மட்டும் தான். நைட்டு வந்து 4 மணிக்கு மேல ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் வச்சிருப்போம். காலையில் 12 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. பார்சல் தான் அதிகமாக கொடுப்பாங்க. சின்ன கடையா இருந்தாலும் நல்லா நீட்டா கொடுக்குறாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுங்கிறதுனால நம்ம கடைக்கு வராங்க. நாமளே சொல்லக்கூடாதுல்ல நம்ம கடையை பெருமையா. அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குனால நம்ம கடைக்கு வராங்க. சாதா தோசையிலேயே நாங்க வந்து வெங்காயம் போட்டு தான் கொடுப்போம். அதுக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க. அவரோட பழக்க வழக்கத்துக்கு அப்படியே வந்துட்டாங்க. நம்மளது எல்லா பக்கம் இருந்து வராங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், பெங்களூர் வரைக்குமே நம்ம புரோட்டா போயிருக்குது. நாங்களே இங்க இருந்து மெட்ராஸ்க்குலாம் பார்சல் கொடுத்துட்டு இருக்கோம். வெள்ளி சனி தான் பயங்கர கூட்டமா இருக்கும். கடை பார்க்க கொஞ்சம் இதா தான் இருக்கும், ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். எங்களுக்கு எல்லாரும் ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்க.